ஆளுங்கட்சியினர் ரீல்ஸ் போடுவதற்கான கண்டென்ட் மெட்டீரியலாக இன்றைக்கு இந்த ஆளுநர் உரை அமைஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு முதலமைச்சர் அவர்கள் தன்னை பற்றியும் தன்னுடைய கட்சியை பற்றியும் ஒரு தம்பட்டம் அடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சுயபுராணம் பாடிக்கொள்ளக்கூடிய ஒரு உரையாகத்தான் இன்றைக்கு இந்த ஆளுநர் உரை அமைஞ்சிருக்கு. இன்னும் நீங்க குறிப்பிட்டு பார்த்திருப்பீங்க, கடந்த 5 வருடங்களாக திராவிட முன்னேற்ற கழக திராவிட மாடல் அரசின் போது எங்களுடைய முதலமைச்சர் எங்களுடைய அரசு தயாரித்து கொடுக்கக்கூடிய எந்த உரையும் ஆளுநர் முழுசா படிச்சதே கிடையாது. அதுல பல திருத்தங்களை ஆளுநர் செய்வார். ஆனா இந்த முறை பாத்தீங்கன்னா ஆளுநர் அவர்கள் இந்த அரசு என்ன தயாரித்து கொடுத்திருக்கிறதோ அதை அப்படியே ஒரு வரி மாற்றாமல் ஒரு எழுத்து மாற்றாமல் அப்படியே வாசிச்சிருக்கிறாரு. இதிலிருந்தே இந்த அரசுக்கும் ஆளுங்கட்சிக்கும் பாஜகவுக்கும் ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை, ஒரு கனெக்ஷன் ஏற்பட்டு விட்டதோ அப்படிங்கிற எண்ணம் அனைவருக்குமே ஏற்பட்டிருக்கு. அவங்களுடைய சொந்த சுயபுராணத்தை எல்லாம் தவிர்த்துட்டு பாத்தீங்கன்னா ஒலிம்பிக் மையங்கள், திறன் பயிற்சி மையங்கள், 69% இடஒதுக்கீடு, இருமொழி கொள்கை, தேசிய கல்விக் கொள்கை 2020 எதிர்ப்பு, நிலுவையில் இருக்கக்கூடிய கல்வி நிதி கேட்டு கோரிக்கை, வறுமை இல்லா தமிழ்நாடு, உயர்நீதிமன்றத்தில் தமிழ் வழக்காடு மொழி, சென்னையில் உச்சநீதிமன்ற கிளை, கீழடி உள்ளிட்ட அகழாய்வுகள், இந்தியாவிலேயே அதிகமாக நகர்மயமான மாநிலம் தமிழ்நாடு. இப்படி எங்களுடைய அரசினுடைய திட்டங்கள், சாதனைகள், கோரிக்கைகளை தான் மீண்டும் இவங்க படிச்சிருக்கிறாங்க. இப்படி கடந்த திராவிட மாடல் அரசினுடைய திட்டங்கள் மேல ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இவங்க ஆட்சியினுடைய தோல்விக்கான பழியை தூக்கி மீண்டும் திராவிட மாடல் அரசின் மீது, திமுக அரசின் மீது இவங்க போட்டிருக்கிறாங்க. மிகுந்த காழ்ப்புணர்ச்சியோடு இந்த ஆளுநர் உரை அமைஞ்சிருக்கு. 2-3 இடங்கள்ல ஆளுநர் உரையில சொல்லியிருக்கிறாங்க, சென்ற அரசினுடைய நிர்வாகம் சரியில்லை அப்படின்னு குறிப்பிட்டு காட்டியிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. இதை நாங்கள் உண்மையா கண்டிக்கிறோம். அப்படி ஆட்சி நிர்வாகம் சரியில்லாமல் இருந்திருந்தா எப்படி இவங்க சுட்டிக்காட்டிருக்கிற மாதிரி பல திட்டங்களை எங்களுடைய அரசு நிறைவேற்றி காட்டியிருக்கோம். உதாரணத்திற்கு சென்ற வாரம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் டெல்லிக்கு போய் நிதி ஆயோக் கூட்டத்தில் நம்முடைய தமிழ்நாடு கடந்த 5 ஆண்டுகளில் எவ்வளவு திட்டங்களை செஞ்சிருக்கிறோம், எவ்வளவு சாதனைகளை செஞ்சிருக்கிறோம், இன்னைக்கு இந்தியாவிலேயே பொருளாதாரத்தில் 2வது இடத்துல இருக்கோன்னு பெருமை பேசியிருக்கிறாரு. அதெல்லாம் அவருடைய 1 மாச ஆட்சியுடைய சாதனைகளா? கிடையாது. எங்களுடைய தலைவர், எங்க முன்னாள் முதலமைச்சர், எங்களுடைய தலைவர், எங்களுடைய திராவிட மாடல் அரசுடைய சாதனைகளை தான் போய் டெல்லியில போய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வாசிட்டு வந்திருக்கிறார். அந்த வகையில் மொத்த முரண்பாடுகளுடைய உருவமாகத்தான் இன்றைக்கு இந்த ஆளுநர் உரை அமைஞ்சிருக்கு. இந்த அரசு அமைஞ்சு 1 மாசத்துக்கு மேல ஆச்சு, 38 நாட்கள் ஆச்சு. இவங்களுக்குன்னு சொல்றதுக்கு சாதனைகள் எதுவுமே இல்லை. இவங்க சொல்றது, அறிவிக்கிறது எல்லாமே எங்களுடைய திராவிட மாடல் அரசினுடைய திட்டங்கள் தான், அதனுடைய நீட்சி தான். இந்த அரசு வெறும் ஒரு காப்பி பேஸ்ட் அரசாக, ஸ்டிக்கர் அரசாகத்தான் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு தேர்தல் வாக்குறுதியில பல்வேறு திட்டங்களை இவங்க சொல்லியிருக்கிறாங்க. அந்த திட்டங்களை எல்லாம் எப்படி நிறைவேற்ற போறாங்கன்னு ஒரு ப்ளூ பிரிண்டாக, ஒரு முன்னோட்டமாக, ஒரு ட்ரெய்லராகத்தான் இன்னைக்கு இந்த உரை இருக்கும்னு நாங்க நினைச்சோம். மக்களும் அதை எதிர்பார்த்தாங்க. ஆனா இவங்களுடைய அறிவிப்புகளை எப்படி நிறைவேற்ற போறாங்கன்னு, எதிர்காலத்தில் ஒவ்வொரு திட்டத்தையும் எந்த காலத்தில் நிறைவேற்ற போறாங்கன்னு இந்த ஆளுநர் உரையில இடம்பெறும்னு நாங்கெல்லாம் நினைச்சோம். மிகுந்த ஏமாற்றம் அளிக்கின்றது. சொன்ன வாக்குறுதிகள் இருந்து எப்படியெல்லாம் என்ன காரணம்லாம் சொல்லி எஸ்கேப் ஆயிடலாம் அப்படிங்கிறதுக்காக நேற்று முன்தினம் அதற்கு ஒரு முன்னோட்டமாக ஒரு வெள்ளை அறிக்கைன்னு சொல்லி ஒரு வெற்று அறிக்கையை நேற்று முன்தினம் வெளியிட்டாங்க. அதை பற்றி நேற்று எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் நிதியமைச்சர் அண்ணன் திரு தங்கம் தென்னரசு அவர்கள் ஒவ்வொருத்துக்கும் சரியான பதிலடியை கொடுத்திருக்கிறார். அதற்கு எந்த கேள்விகளும் கேட்டிருக்கிறார். அதற்கு எந்த பதிலும் இதுவரைக்கும் இல்லை.
இப்படி மின்வெட்டு, விவசாயிகள் போராட்டம், இது எல்லாத்துக்கும் மேல சட்டம் ஒழுங்கு இன்னைக்கு எந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க ஒவ்வொரு நாளும் தொலைக்காட்சிகள் நீங்களே ஒளிபரப்பிட்டு இருக்கீங்க. ஒரு சின்ன புள்ளி விவரத்தை இங்க சொல்ல விரும்புறேன். கடந்த ஒரு மாசத்துல மட்டும் சுமார் 175 பாலியல் வன்கொடுமைகள், 65 கொலைகள், 4 சாதிய ஆணவ படுகொலைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது எப்படியெல்லாம் டயலாக் பேசினார், வீரவசனம் பேசினார்னு தமிழ்நாட்டு மக்கள் பார்த்தாங்க. நீங்க அத்தனை பேர் பார்த்திருப்பீங்க. என்ன சொன்னாரு? பச்சை பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க, சின்ன பொண்ணுங்க, வீட்டில் இருக்க பொண்ணுங்க, வேலைக்கு போற பொண்ணுங்க, இவங்க எல்லாருக்கும் நடக்கிற கொடுமையை சொல்ல முடியலையே சிஎம் சார் அப்படின்னு எங்க தலைவரை பார்த்து, அப்படி இருக்கக்கூடிய முதலமைச்சரை பார்த்து இன்றைய முதலமைச்சர் அவர்கள் வீராவசனம் பேசினார். இன்னைக்கு அவங்களுடைய ஆட்சியில தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த கொடுமைகள்லாம், குற்றங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு திரைப்படத்தில் வரும்ல சார், கண்ணாடியை பார்த்து பேசிட்டு இருக்கீங்க சார் அப்படிங்கிற நிலைமையை இன்னைக்கு முதலமைச்சர் ஏற்படுத்தியிருக்கிறார். அதுவும் வேலையே பயிர் மேஞ்ச கதையாக இன்றைக்கு நடக்கக்கூடிய அனைத்து குற்றங்களையும் யார் ஈடுபடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆளுங்கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், அவங்களுடைய கட்சியினரே அந்த குற்றங்கள்ல ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. சட்டம் ஒழுங்கு நிலைநாட்ட இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகுதுன்னு ஆளுநர் உரையில எந்த விதமான ஒரு குறிப்பும் கிடையாது. அதே போல ஏற்கனவே நல்லா இருக்கக்கூடிய திட்டங்களை கெடுக்கிறத எதிர்கட்சிகள் நாங்க வேடிக்கை பார்த்துக் கொண்டு இருக்க முடியாது. நேற்று கூட நீங்க பார்த்திருப்பீங்க, எங்களுடைய அரசு, திராவிட மாடல் அரசு கொண்டு வந்த ஒரு திட்டம், அரசுடைய முத்திரை திட்டமான நான் முதல்வன் திட்டத்தை முடக்கியிருக்காங்க, பேரை மாத்திருக்கிறாங்க. அது எங்களுடைய தலைவர் பேர் இருக்கக்கூடிய திட்டமும் கிடையாது, டாக்டர் கலைஞருடைய பேர் இருக்கக்கூடிய ஒரு திட்டமும் கிடையாது. ஒரு நல்ல திட்டம். ஏன் நீக்கியிருக்காங்கன்னா, நான் முதல்வன் அப்படின்னு சொன்னாலே மக்களுக்கு எங்களுடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய பேர் தான் மக்களுக்கு ஞாபகம் வரும் அப்படிங்கிற ஒரு சிறிய குறுகிய எண்ணத்தோடு அந்த திட்டத்தோட பெயரையே நீக்கியிருக்கிறாங்க. அந்த திட்டத்துடைய அச்சீவ்மெண்ட்ஸ், அந்த வீடியோஸ் எல்லாம் சோசியல் மீடியால இருந்து, அக்கௌண்ட்ல இருந்து நீக்கியிருக்காங்க. தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் பல்வேறு பிரச்சனைகள். ஆனா எத்தனை பிரச்சனை நடந்துட்டு இருந்தாலும் இன்னைக்கு முதலமைச்சர் கோட் சூட் போட்டிருக்கிறாரு, இன்னைக்கு முதலமைச்சர் வேட்டி சட்டை கட்டியிருக்கிறாரு, இன்னைக்கு முதலமைச்சர் டிஃபன் பாக்ஸ்ல லஞ்ச் எடுத்து வந்து சாப்பிடுறாரு, கோட்டையிலேயே சாப்பிடுறாரு, அவர் வாயில அவரே வச்சு சாப்பிடுறாரு அப்படின்னு அவங்க கட்சியுடைய வர்ச்சுவல் அபியூசர்ஸ் எல்லாம் இப்படிப்பட்ட கண்டென்ட் எல்லாம் ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா உண்மையான பிரச்சனைகளை பத்தி என்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் வாயை திறப்பார் அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் இன்னைக்கு நாங்க எதிர்கட்சியை சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் தயவு செஞ்சு வாயை தரங்க சிஎம் சார், பதில் சொல்லுங்க சிஎம் சார் அப்படிங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு இந்த பேட்சை நாங்க அணிந்து கொண்டு வந்திருக்கிறோம். எங்களுடைய எதிர்ப்பை, எங்களுடைய எண்ணங்களை தெரிவிச்சிருக்கிறோம். அதுவும் எப்போதாவது பேசுற முதலமைச்சர் பாத்தீங்கன்னா, அப்பவும் தன்னை முதலமைச்சர் அப்படிங்கறத மறந்து இன்னும் பிரச்சார மோட்லயே பேசிட்டு இருக்கிறாரு. சிஎம் தான் அப்படி இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய ஒவ்வொரு அமைச்சரும், ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களும் முழுக்க முழுக்க ரீல்ஸ் வெறியிலேயே சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாமே அவங்களுக்கு கண்டென்ட், எல்லாமே ரீல்ஸ் தான். இதையெல்லாம் முதலமைச்சர் கவலைப்படுற மாதிரி துளியும் தெரியல. அவருடைய ஒரே சிந்தனை இந்த ஆட்சியை எப்படி காப்பாற்றிக்க போறோம் அப்படிங்கிற அந்த கவலையில தான் அவர் இருக்கிறாரு. அதனாலதான் இன்னைக்கு பீரோ புல்லிங் சொல்லுவாங்க. அது மாதிரி இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் எம்எல்ஏ புல்லிங் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பேனிக் பையிங் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. திடீர்னு ஒரு பேரிடர் காலமோ இல்ல ஒரு கடை அடைப்போ அப்படி நடக்கும்போது மக்கள்லாம் போய் அவசரமா போய் வீட்டுக்கு தேவையான சாப்பாடு பொருட்கள், வண்டிக்கு தேவையான பெட்ரோல், டீசல் எல்லாம் போட்டு வச்சுப்பாங்க. அது பேர் பேனிக் பையிங்னுவாங்க. ஒரு ஆர்டிபிஷியல் டிமாண்ட் கிரியேட் பண்றது. அது மாதிரி இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் போய் ஆட்சி அமைஞ்ச நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களா போய்
தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றிக்க பேனிக் பையிங் பண்ணிட்டு இருக்கிறாரு. மாற்றம் மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனா இன்னைக்கு பொதுமக்கள் நம்ம சொல்றாங்க, இது மாற்றம் மாற்றம் இல்ல, மாட்டிக்கிட்டோம், நாம எல்லாம் சேர்ந்து இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு புலம்பு வச்சிருக்கிறது இன்றைக்கு இந்த அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த அரசு. எனவே தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள், பெண்கள், விவசாயிகள்னு யாருடைய பாதுகாப்புக்கும் எந்த ஒரு வலிமையான திட்டங்களும் புதிய ஆளுநர் உரையில நிச்சயம் இல்லை. அதனால கடந்த ஆட்சி மேல காழ்ப்புணர்வை மட்டுமே வெளிப்படுத்துகின்ற இந்த ஆளுநர் உரையை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். ஆளுநர் உரையை முழுமையா வாசிச்சு போயிருக்காரு, திமுக பாதியிலே கிளம்பி போயிடுவாங்க. எப்படி பாக்குறீங்க இந்த நிகழ்வு? ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுதான், கடந்த 5 வருஷத்துல ஒரு முறை கூட ஆளுநர் அவர்கள் திமுக கொடுத்திருக்கக்கூடிய அரசு கொடுத்திருக்கக்கூடிய உரையை முழுசா படிச்சதே கிடையாது. மாற்றம் பண்ணுவாரு. ஆனா மாற்றம் பண்ணும்போது என்னுடைய முதலமைச்சர் அப்போது முதலமைச்சர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம். ஆனா இந்த முறை பாத்தீங்கன்னா ரொம்ப அபூர்வமாக முழு உரையை ஒரு வார்த்தை, ஒரு கமா, ஒரு ஃபுல் ஸ்டாப் கூட எடுக்காம வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும் நம்முடைய ஆட்சியாளர்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் பாஜகவுக்கும் ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சோ அப்படிங்கிற சந்தேகம் எங்களுக்கு வந்துருக்கு. சபாநாயகர் நன்றி சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் மிகப்பெரிய அதிசயங்கள் இப்போ இங்க நடந்துகிட்டு இருக்கு. மரபு மீறப்பட்டிருக்கு. திமுக ஆட்சியில் எப்பவுமே தேசிய கீதம் மட்டும்தான், தமிழ்தாய் வாழ்த்து மட்டும்தான் முதல்ல வாசிக்கப்படும். முடியும் போது ஆளுநர் கிளம்புறதுக்கு முன்னாடி அவருடைய உரையை முடிஞ்சதுக்கு பிறகு தேசிய கீதம் ஒளிபரப்பப்படும். ஆனா இந்த முறை 2 வாட்டி தேசிய கீதத்தை ஒளிபரப்பியிருக்காங்கன்னா, மீண்டும் சொல்றேன், இது பாஜகவும் இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்காங்க. அப்புறம் எதுக்கு புதுசா ஒரு படையெல்லாம் அமைச்சாங்க? இந்த சிங்கப்பெண் படைன்னு ஒன்று சொன்னாங்க, அதை தேதி தள்ளி வச்சாங்க. சரி, என்ன இருந்தாலும் இப்போ நீங்க தொலைக்காட்சிகள் மூலமா நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்களே செய்தி ஒளிபரப்பிட்டு இருக்கீங்க. இந்த ஆட்சியில மக்களுக்கு, குறிப்பா பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. அதை இந்த அரசு